கருணை உள்ளம் கொண்ட நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேலுமே இந்த 6/3/2026 அன்று நடைபெற்ற இந்த சனி பெயர்ச்சினால் 12 ராசிக்காரருக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்கள் அவங்களோட வாழ்க்கையில் இந்த சனி பெயர்ச்சினால் ஏற்படும். அதே மாதிரி இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்களா அர்த்தாஷ்டம சனி, அதாவது 4ஆம் இடம், இது ஒரு சுகமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இது தனுசு ராசிக்கு 2, 3ஆம் அதிபதியான சனி பகவான் தற்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. ஸோ இதனால் இவங்க சந்திக்கக்கூடிய பின் விளைவுகள் என்ன, மேலுமே இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் என்ன, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவின் மூலமாக நம்ம விளக்கமாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைம் ஆனது யோக பலன்கள் நிறையவே காத்திருக்கு. மேலுமே 2, 3ஆம் அதிபதியான சனி பகவான் தற்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். தன்னோட 3ஆம் பார்வையிலால் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையினால் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையிலார ராசியுமே பார்க்குறாரு. ஸோ உங்களோட ராசி அதிபதி குருவும் சனியும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் வாய்ப்பு குறைவுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா முன் யோசனையோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி சரியான திட்டமிடுதல் உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை சரியான பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே அஷ்டம சனியோட காலத்தில் நடக்கக்கூடிய கெடுதல் பார்த்தீங்களா பாதியை இந்த அர்த்தாஷ்டம காலத்தில் கொடுப்பார். அப்படிங்கிறதுனால அஷ்டம சனி காலத்தில் ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு இணையான பாதிப்புகள் உங்களுக்கு வரலாம். இருந்தால் கூட ஜனகால தசா புத்தி சாதகமாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சொத்து சுகம் போன்ற நல்ல ஒரு பலன்களை எல்லாமே தந்துவிடும் யோகமாக அமையும். புண்ணிய பலன்கள் நடக்கும். மனதில் பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் உங்களுக்கு வலிமை அதிகரிக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்குமே திருமணத்திற்கு நாள் நீங்கள் குறிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி நிச்சயமாக கிடைக்கும். சில பேர் வீட்டு கிரக பிரவேசத்திற்கு நீங்கள் தயாராகுவீங்க. தனியார் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரியான சிறப்பான சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் சமூக தொண்டு செய்யும் ஆர்வமானது அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுமே கிடைக்கும். சில பேர் ஆன்மீகத்தை பயன்படுத்தி பொருள் சம்பாதிக்க நீங்கள் இந்த டைமில் முயற்சி செய்யலாம். வெளிநாட்டில் வேலை பார்த்த சில பேர் பெற்றோர் மற்றும் குடும்பத்தோரோட விருந்திற்காக நீங்கள் வேலையை விட்டு தியாகம் செய்ய திரும்புவீங்க. மொத்தத்தில் இந்த தனுசு ராசி நேயர்களோட குடும்பம் பார்த்தீங்களா அமைதியான ஒரு சூழலானது இருக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கும். குலதெய்வத்தோட அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். பேச்சில் நிதானமும் பொறுமையும் இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. ஒருத்தட்ட பேசும்போதுமே நீங்கள் இந்த டைமில் ரொம்ப கவனமாக பேசுங்க. தாய் வழி உறவுகளால் பல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே தாய் வழி நெருங்கிய உறவினரால் உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் உதவியானது கிடைக்கும். நீண்ட நாளாகவே தீராத தாய் வழி சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான சுமூகமான பேச்சுவார்த்தையில் முடியும். சொத்து சேர்க்கையுமே அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய சேமிப்புமே அதிகரிக்கும். வங்கி கடனுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த டைமில் கடன் கிடைக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவு செஞ்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல ஆபத்து இருக்குது. ஸோ வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சு பழகிக்கோங்க. அதே மாதிரி இந்த டைமை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கக்கூடிய கடனானது உங்களுக்கு நிம்மதியை குறைவை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால முடிந்த வரைக்குமே கடன் வாங்குவதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே மன சஞ்சலமானது அதிகரிக்கும். முறையான திட்டமிடல் மன சஞ்சலத்தை குறைக்கும். ஆரோக்கிய குறைபாடு அதிகரிக்கும். அலைச்சலும் மந்த தன்மையும் உங்களுக்கு இந்த டைமில் இருக்கும். அதே மாதிரி லாட்ரி, ரேஸு, பங்குச்சந்தையில் எதிர்பாராத திடீர் மாற்றம் உங்களை நிலை தடுமாற வைக்கும். திருப்பு முனையான சம்பவங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. மேலுமே தொழிலை பொறுத்த வரைக்குமே முயற்சிகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வருமான தடை அகன்று நிலையான ஒரு முன்னேற்றமானது இருக்கும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு தந்தையோட தொழிலை எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலையானது ஏற்படும். வேலை மாற்றம் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்ப முன்னேற்றத்திற்கு சுப செலவுகள் செஞ்சு மகிழ்வீங்க. சில பேர் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பீங்க.
மேலுமே பெண்கள் புதிய தங்க நகைகள் வாங்கி அணியக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். பெண்களுக்கு மன வாழ்க்கை மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் வகையில் அமைஞ்சிருக்கு. பகைவர்களால் நீண்ட நாளாகவே ஏற்பட்ட தொல்லைகளுமே குறையும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டு கொண்டே இந்த டைமில் இருக்கும். மேலுமே அரசியல்வாதிகளுக்கு மக்களோட ஆதரவால் நிலையான ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். மேற்படிப்பிற்கான முயற்சிகள் இந்த கல்வி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே தாய் வழி ஆதரவும் சீதனமும் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தியாக மனப்பான்மையானது அதிகமாக இருக்கும். உற்றார் உறவினரிட பகையை வளர்க்கக்கூடாது. மேலுமே சில குழந்தைகள் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்கும் ஒரு காலகட்டமாக அது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி குழந்தைகளோட போக்கில் மந்தத்தன்மை ஏற்படும். நரம்பு தொடர்பான சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரயாண அலைச்சலுமே அதிகமாக இருக்கும். சில பேர் நண்பர்கள் உறவினர்களோட விஷயத்தில் மாட்டிக்கொள்ள இந்த டைம் ஆனது உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாருக்குமே நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடவே வேணாம். இந்த டைமில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பல பிரச்சனைகளை அதை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. சனி செவ்வாய் தசை நடக்கிறவங்க கண்டிப்பாக உரிய பாதுகாப்பு கவசம் இல்லாமல் வாகனத்தை இயக்கவே கூடாது. இதனால் பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. மேலுமே சனியோட 3ஆம் பார்வையோட பலன்கள் என்ன அப்படின்னா, இந்த சனி 3ஆம் இடத்தை பார்க்கும்போது 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தை இருக்கிறதுனால ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேணும். அதாவது கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தொடர்பான பிரச்சனை, நரம்பு மண்டலம் தொடர்பான நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வயது முதிர்ந்தவங்களுக்கு மூட்டு கை கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு நோய் தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு தக்க மருத்துவரை உடனே அணுகிறது நல்லது. பணவரவுல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியோ முன்னேற்றமோ ஏற்பட வாய்ப்பு இல்லை. 6ஆம் இடத்திற்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால பலர் பேருமே கடன் கொடுக்க முன் வருவாங்க. குடும்பத்தில் செலவு, மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லிட்டு செலவை சமாளித்து மனமானது விருத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சிக்கனம் சேமிப்பு அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்லாத அளவு தான் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்க வேண்டிய ஒரு சூழலானது அமையும். பெரிய தொகையை கடனாக பெற்று அதன் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் கூட பெரிய லாபம் எதுவுமே தங்காது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு மனக்குழப்பம், மன கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்து கொண்டே இருக்கும். நட்பு பாராட்டும் மன இல்லை அப்படின்னா பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. சனியோட 7ஆம் பார்வையினோட பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டோமா, சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையினால் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் போட்டிகளை சமாளிக்க அதே சிரமங்களை சந்திக்க நேரும். இது வரைக்குமே எதிரி போட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய எதிரி அப்படிங்கிற ஒரு உண்மையானது புரியும். சுய தொழிலில் பொருளாதார நிலையில் அவ்வப்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் சந்தித்து கொண்டு தான் இருப்பீங்க. இருந்தால் கூட ஆன்மீகத்தில் சிந்தனை, இறை நம்பிக்கையினால் எதிர்ப்புகளை எல்லாமே நீங்கள் ஈஸியாக சமாளிக்கும் ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க அப்படின்னா கூட எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சோதனைகள் வந்தால் கூட அது ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிருங்க. அதே மாதிரி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து விசுவாசமான வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே உங்களோட உயர் அதிகாரிகள் பணி சுமையை அதிகரித்து தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துவாங்க. அரசு, தனியார் ஊழியர்கள் வசதி குறைவான ஊருக்கு மாற்றம் செய்யப்படுவீங்க. அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு செல்றவங்க பணியினோட தாக்கம், ஊதியம், பணி நியமான ஆணை, இதே மாதிரி பணிக்கான ஒப்பந்தம் இது எல்லாத்தையுமே சரிபார்த்துவிட்டு வேலைக்கு செல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே தடைபடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு சூழலானதாக இருக்கும். அதே மாதிரி அதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மேலுமே சனியோட 10ஆம் பார்வையோட பலன்கள், சனி 10ஆம் இடத்தை பார்த்தால் நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா, சனியோட 10ஆம் பார்வை உங்களோட ராசிக்கு இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வெற்றி கண்டு பழக்கப்பட்ட உங்களுக்கு எடுத்த செயல்கள் உங்களுக்கு இந்த டைமில் சவாலாக எடுத்துக்கொண்டே இருக்கும். குழப்பமான ஒரு மனநிலையானது இருக்கும். அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் மூக்கை நுழைத்து அசிங்கப்படாமல் பேச்சு குறைச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இறை வழிபாட்டில் நாட்டம் செலுத்துங்க. அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களோட செயல்பாட்டினை நீங்கள் மாற்றி அமைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அகலக்கால் வைக்காமல் இருப்பதான் இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய நிம்மதி உங்களோட கையில் தான். உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் முயற்சி செய்ய வேணுங்க. பல பிரச்சனைகள் நமக்கு வந்தால் கூட, எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட ஈஸியாக அதை சமாளிக்கும் ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க தான் நீங்கள்.
அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உற்றார் உறவினர்களால் மதிப்பு மரியாதையுமே உங்களுக்கு குறையும். மன வெறுப்பான பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வாழக்கூடிய எண்ணமானது உங்களுக்கு தோன்றும். தீய பழக்கங்களை மனம் நாடும். அதே மாதிரி சனியோட ஆதிக்கத்தினால உடல் மெலியும். சனியோட தானியமான எள்ளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலில் சதைப்பிடிப்பு அதிகமாக்கும். கடினமாக உழைச்சி வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. முயற்சி செய்யுங்க, நினைச்சது எல்லாமே நடக்கும். சனியால் பெரிய முன்னேற்றம் இருக்காது. தொழிற்சாலைகள் சுய தொழில் நடத்துகிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.